ஹலோ, நம்ம சிஎம் விஜய் சார் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். இந்த நியூஸ் சேனலில் பேசுகிற லேடி, பட் அவங்கள நான் மிஸ் பண்ணிட்டேன். அது எந்த சேனல்? ஸோ அந்த லேடி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த காலத்து தலைமுறையை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது. எப்படி வந்து இவங்க எதை வச்சு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் வந்து நிறைய புத்தகங்கள் படித்தாங்க. இப்போனா ரீல்ஸு, ஜஸ்ட் ஒரு செகண்ட் ரீல்ஸை வச்சு அவங்க எப்படி வந்து ஒரு தலைவரை முடிவு பண்ணுறாங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இல்லை, எனக்கு புரியல. எப்படி நீங்கள் இந்த கேள்வியை கேட்கலாம்? அப்போது இந்த காலத்து பசங்க முட்டாள்னு சொல்ல வரீங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஓட்டு போட்ட மக்களும் முட்டாளா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். எப்படிங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை நீங்கள் ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய நியூஸ் சேனலில் வந்து கேட்டிருக்கலாம். அப்போது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து அவ்வளோ தற்கொலையாக இருந்திருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வராங்கன்னா, டிவிக்கில் இப்போ ஜெயிச்சிருக்கு ஒரு மூஞ்ச கூட தெரியாது, எப்படி மக்கள் இவங்களெல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்கன்னு கேட்குறாங்க. ஏங்க, இது புது கட்சிங்க, ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. புது கட்சி நின்று 234 பேரும் புதுசான ஆளுங்க. எப்படி தெரியாத முகத்துக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா, புது கட்சி தெரியாத முகம்தான். இவ்வளோ நாள் தெரிஞ்ச மூஞ்சி இருந்தானே, நேரு, சேகர் பாபு, அப்புறம் செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ், இவனுங்க எல்லோரும் ஒழுகா நல்லா தெரிஞ்ச முகம் தானே. நல்லா தெரிஞ்ச முகம். ஸ்டாலினே தோக்கடிச்சிட்டாங்க. இன்னும் நீங்கள் எதை வச்சு இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. மனசாட்சி இருக்கா அவங்களுக்கெல்லாம்? எப்படி கொஞ்சம் கூட ஒரு சென்ஸே இல்லாமல் வந்து இந்த காலத்து மக்கள்லாம் ரீல்ஸ் பார்த்ததுனால தான் இந்த மாதிரிலாம் ஓட்டு போடுறாங்கன்னு ஒரு இது. ஏங்க, அவ்வளோ இது மக்கள் வந்து அவ்வளோ தலைவலியிலையும் கஷ்டப்பட்டதுனால தாங்க வேறு விஜய்னு ஒருத்தருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா எதிர்கட்சி ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி மட்டும் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துருந்துன்னு வைங்களேன், விஜய் வர்றனாலும் ஒரு டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கட்சி இருந்தால் கண்டிப்பாக அவங்களும் வின் பண்ணியிருப்பாங்க. விஜய் தான் வின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இவங்க எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பையன் ஸ்டேட்டஸ் வேறு போட்டிருந்தான், இந்த காலத்து அரசியலை கண்டு திகைக்கிறேன், இவங்க எல்லாரும் நடிகர் பின்னாடி போகிறாங்க, அந்த அரசியல் என்னெல்லாம் என் கால் தூசிக்கு சமம்னு போட்டிருந்தான். ஆனால் அவர் வந்து ஏடிஎம்கேவோட சப்போர்ட்டர். அப்போ அவங்க சினிமாக்காரங்க இல்லையா? யாரா நீங்களாம்? எனக்கு புரியல. கொஞ்சமாச்சு யோசித்து பேசுங்க. வின் பண்ணிட்டாரு, பார்த்துக்கலாம், விடுங்க.